இன்றைய வேத வார்த்தை வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பகுதி. நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ஜீவ கிரீடத்தை தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். எப்பொழுது நாம் அவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது மாத்திரமே. இந்த தேசத்துல எத்தனையோ ஜனங்கள் பொய்களை பேசிக்கொண்டு திரிகிறார்கள். அப்போ தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நாம் உண்மையை பேச வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மோடு கூட தெளிவுபடுத்துகிறார். அப்போ அவரோடு கூட நாம் நாம் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய நித்திய ராஜ்யத்திலே நமக்கு வாடாத ஜீவ கிரீடத்தை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதே போல ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? உண்மையை பேச வேண்டும் என்று சொல்லி தெளிவுபடுத்துகிறார். அதே போல பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு உண்மையாய் அவர்கள் நடக்க வேண்டும். அதே போல நாம் வேலை செய்யக்கூடிய ஸ்தலத்திலும் கூட உண்மையாய் நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய எல்லாருக்கும் உண்மையாய் செயல்பட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பெரிய காரியங்கள் நமக்கு செய்வார். ஆமென்.